அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக கூறி திமுகவினர் விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் தாமோதரன், இந்த போராட்டத்தில் என்னென்ன முழக்கங்களை திமுகவினர் எழுப்பி வருகிறார்கள்? வணக்கம் பெரிதா. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள விழுப்புரம் நகராட்சி திடல் பகுதியில் திமுகவின் விழுப்புரம் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் மாற்றான் தாய்ப்போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றது. பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கௌதம சிகாம் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் மற்றும் தற்போதைய மாவட்ட கழக பொருளாளருமான பொன் கௌதம சிகாம் தலைமையில் தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொருளாளர் சேகர் முன்னிலை வகித்து வருகிறார். இதில் இந்த சிறப்பு பேச்சாளர் மருத்துவ அணி மாநில தலைவர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினருமான கனிமொழி வி என் சோமு உள்ளிட்டவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளனர். இந்த பார்த்தீர்கள் என்றால் இந்த பட்ஜெட்டில் இந்த நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசானது தமிழகத்திற்கு எந்த ஒரு எதுவுமே ஒதுக்கீடு செய்யவில்லை. நிதிநிலை அறிக்கையில் எந்த ஒரு எதுவுமே ஒதுக்கீடு செய்யவில்லை. வெறும் முட்டையை மட்டுமே வழங்கியுள்ளது. பல கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நமக்கு தமிழகத்திற்கு எந்த ஒரு நிதியுமே ஒதுக்கப்படவில்லை என கண்டன கோஷங்களை எழுப்பியபடி பல திமுகவினர் ஒன்று சேர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமானோர் மாவட்ட மற்றும் மாநில உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சரிதா. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.